வணக்கம் நண்பர்களே, வெயிட் லாஸ் ஜேர்னியில் இது டே 2. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய வீடியோ. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்மளுக்கு கடைசி ப்ராக்டிக்கல் எக்ஸாமு. அதனால் பக்கவாக காலையிலே கிளம்பியாச்சு. இது ப்ராக்டிக்கல் எக்ஸாம் முடிஞ்சு நம்ம 10 நாள் ஒரு ஸ்டடி ஹாலிடே லீவ் வருது நண்பர்களே. அப்படியே காலையில் போய்ட்டு உப்புமா கொடுத்தாங்க, அதையும் சாப்பிட்டு கிளாஸுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் நம்மளுக்கு வந்து எதுவும் எழுத வேண்டாமா, அந்த 5 கொஷின் மட்டும் எழுதி கொடுத்தா போதுன்ட்டாங்க. சரின்ட்டு அதையும் எழுதி கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் கேம் ஆடிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு காலேஜ் முடிஞ்சு அப்புறம் ஹாஸ்டலுக்கும் போயிட்டு ஹாஸ்டலில் போய்ட்டு பேக் பண்ணி வச்சிருந்தெல்லாம் எடுத்துகிட்டு கீழே வந்தாச்சு. வந்து வாட்ச்மேன்ட்டே சைன் வாங்கிட்டு நம்ம காலேஜ் பஸ்ஸு கிளாம்பாக்கம் போகுது, அதிலே ஏறி போயாச்சு. கிளாம்பாக்கம் ஒரு 1 ஹவர்லேயே வந்து விட்டுட்டாங்க. கிளாம்பாக்கம் வந்தோடனே பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பசி. ஆனால் கிளாம்பாக்கம் உள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா பிரியாணி சாப்பிட்டாச்சு நண்பர்களே. அதுக்கப்புறம் ஆல்டிபெட்டியனில் போய் ஒரு காஃபி குடிப்போம்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு காஃபியை வாங்கி பக்காவாக காஃபியும் குடிச்சு முடிச்சாச்சு. குடிச்சு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நண்பர்களுக்கு பஸ் வந்துச்சு. அவங்களும் பஸ் ஏற்றிட்டு அப்புறம் நம்ம ஒன்றா உட்காந்துருந்தா நம்ம பஸ்ஸும் வந்துடுச்சு. நம்ம போகிற வண்டி இது தான். அப்புறம் நம்மளும் நம்ம நண்பரும் அதில் ஏறி இருந்தாச்சு. அடுத்து ஒரு 3 மணி போலலாம் பஸ்ஸு கிளாம்பாக்கத்துக்கு கிளம்பிடுச்சு. அப்படியே சென்னைக்கு ஒரு பாயை சொல்லிவிட்டு அப்படியே கிளம்பியாச்சு நண்பர்களே. அப்புறம் ஈவினிங் சன்செட்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் 7 மணி போல் கரெக்டாக ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணாங்க. அங்கே இறங்கி ஒரு பன்னை மட்டும் சாப்பிட்டு இரவு உணவு முடிச்சாச்சு. அப்புறம் நல்லா ஒரு அப்புறம் பார்த்தீங்கன்னா காலைல ஒரு 3:15 போல் நம்ம ஊர் வந்துச்சு. அப்புறம் நம்ம அப்பா நம்மளை பிக் பண்ணி வீட்டுக்கு வந்தாங்க. 3:30க்கெலாம் வீட்டுக்கு வந்தாச்சு. வந்துட்டு அப்படியே எனக்கு டே முடிச்சாச்சு நண்பர்களே. நாளை